ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சட்டசபையில் எகிரி அடிச்ச தேவக்கா மூக்குடைஞ்ச திமுகங்கிற மாதிரி நேத்து சட்டசபையில சமையான சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கும் போலயே. சார் நாம தான் மிஸ் பண்ணிட்டோம். அதாவது நேரலை கட்டானதுனால நம்மளால பார்க்க முடியல. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சட்டசபையில முதல் தீர்மானம் அந்த மேகதாதுக்கு எதிரான தீர்மானத்தை வெற்றிகரமாக முதலமைச்சர் நிறைவேற்றிட்டாரு, எல்லா எதிர்கட்சிகளும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அந்த டாபிக் மட்டும் தான் பேசியிருந்தோம். ஆனா நமக்கு தெரியாத சம்பவம்லாம் அதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் பாக்குறோம், ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்றாங்க. வேற லெவல திருப்பி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் திமுக சைட்ல இருந்து இப்படி ஒரு எதிர்ப்பை அவங்க பாத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு அசால்ட்டா நினைச்சிட்டாங்க. தேவைக்கா இவங்க என்ன அப்படின்னு நேரத்து வந்தவங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம எவ்வளவு பெரிய கட்சி, நாங்க எவ்வளவு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப் கொடுத்துருந்த மாதிரி சட்டசபையில போயிட்டு அதை எதிர்கேள்வி கேட்டாங்க. யாரும் பதில் சொல்ல தெரியாது, முதலமைச்சர் வாயை பொத்திட்டு தான் இருப்பார், பேச மாட்டாரு, இவங்க கூட உள்ளவங்க என்னத்தை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேற்று சட்டசபையில திமுக காரங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல அந்த திமுக எம்எல்ஏ அகஸ்டின் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அதாவது வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இந்த முதல்வர் மட்டும் வாயே திறக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சரித்திரம் படைக்கிற மாதிரி கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாயெல்லாம் திறக்க மாட்டீங்களா, இந்த பிரச்சனை நடந்தாலும் அப்படின்னு ரொம்ப நக்கா ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதுக்கு தான் தமிழக கட்சிகள சைட்ல இருந்து எப்பண்டா நம்ம வந்து பயிலடி கொடுக்கலாம் காத்துட்டு இருப்பாரு ஆதவர்ஜனா. உடனே எந்திரிச்சு எங்க தலைவர் முதலமைச்சர் விஜயவர்களுக்கு எப்ப பேசணும் எங்க பேசணும் தெரியும், ஓகேவா? அவர் வந்து குளத்தூர்ல பேசுனதுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, பட்டுமா நீங்க திருந்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது வாயை திறங்க சிஎம் சொல்றீங்களே, உங்களுடைய தலைவரை வாயை திறக்க விடாமலே பண்ணிட்டாரு, சட்டசபையில உள்ள வரவிடாம பண்ணிட்டாரு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சரியான ஒரு பதிலடி தாக்குதல் கொடுத்திருக்காரு. மிரண்டு போயிட்டாங்க. இந்த ஒரு பதிலடியை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டா வாய விட்டான் அப்படிங்கிற மாதிரி திமுக உடனே அன்னூர் எம்எல்ஏ சிவசங்கர்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கலா, அதாவது முதலமைச்சர் அவருக்கு ஆஸ்தான டைரக்டர் அட்லி தான், அவர் தான் அந்த படங்கள்லாம் ஒட்ட வச்சிருக்கக்கூடியவர், அப்படிதான் முதலமைச்சர் விஜயும் ஒட்ட வச்சுட்டு ரொம்ப நக்கலா விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. உடனே அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் எந்திரிச்சு, அதாவது எங்களுடைய தலைவர் அவர்கள் திரையில சூப்பர் நாயகன் தான், ஆனா அவர் வந்து திரைத்துறையை விட்டுட்டு அவர் முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டார், இன்னைக்கு முதலமைச்சராக ஆயிட்டார். ஆனா நீங்க இவ்வளவு ஆண்டுகளும் அரசியலா இருந்தவங்க, நீங்க இப்ப முழுக்க முழுக்க சினிமா துறையை வச்சு எடிட்டிங் டைரக்டர்னு இல்ல. சட்டசபையில ஒரு டைரக்டர் அட்டியை பத்தி பேசுறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவருக்கும் சட்டசபைக்கு என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு எதிர்கட்சின்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்விகளை கேளுங்க, விவாதத்தை வைங்க. அதை விட்டுட்டு அரமண்டல் மாதிரி சொல்லல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இல்ல எதுக்கு இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வைக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா ஒரு குடு கொடுத்திருக்காரு. உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக, அதாவது முதல் நாளே கையெழுத்து போட்டாரு போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு எதிராக. இப்ப என்னெல்லாம் நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, அந்த சட்டத்தை போட்டு ஒண்ணுமே பண்ணமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு. அதுக்கும் ராஜமோகன் வந்து பாத்தீங்கன்னா புள்ளியோத்தோட, அதாவது எத்தனை பேரை நாங்க வந்து போதைப் பொருள் தடுக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்கோம், எத்தனை அந்த கோடி மதிப்புள்ள அந்த போதைப் பொருட்களை நாங்க வந்து எரிச்சு சாம்பலாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி புள்ளியோத்தோட அடிச்சு நோட்டினோன்னா ஒன்னும் பேச முடியல. அடுத்தாப்புல இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவரு உடனே, அதாவது நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இவங்க ஜெயிச்சது, அதாவது தமிழக கட்சிகள் ஜெயிச்சது வெறும் 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான், திமுகவோட 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ மக்கள் திரும்ப நம்மள வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க, இவங்கலாம் ஏதோ குட்டமாக ஜெயிச்சிட்ட மாதிரி வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. உடனே அதுக்கு வச்சிருக்காருல அவர் எந்திரிச்சு, அதாவது 17 லட்சம் ஓட்டுங்கிறது நாங்க தமிழக வெற்றி கழகம் தனியா நின்று வாங்கின ஓட்டு, தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும், எங்களுடைய தலைவர் முதலமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரே கருத்துக்காக மக்கள் போட்ட ஓட்டு. ஆனா நீங்க வாங்கின ஓட்டு எல்லாமே திமுகக்காக வாங்கின ஓட்டு கிடையாது. அதுல எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருந்தீங்க, கூட்டணி கட்சிகளாக வாங்கின ஓட்டு. சோ இந்த மாதிரி தெரியாம வாயிடக்கூடாது அப்படின்னு ஒரு போட்டு போட்டனால அவருக்கு ஒன்னும் புரியல. என்னடா இப்படி மாத்தி மாத்தி ஒரு வார்த்தை பேச முடியல, சும்மா எகிரி ஏறி நாலா பக்கம் அடிக்காங்களே அப்படின்னு மிரண்டு போயிட்டு, அதாவது ரைட்டு தான் நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க வந்து தனியா வாங்கின ஓட்டு தான் கூட்டணி இல்லாம, ஆனா வர்ற காலத்துல எதிர்காலத்துல இதே மாதிரி நீங்க தனியா நிப்பீங்களா, அப்போ கூட்டணி வச்சா நிக்க பார்க்க தானே போறோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. உடனே அதுக்குதான் பாத்தீங்கன்னா திரும்ப ராஜ்மோகன் எந்திரிச்சு, உடல ராஜ்மோகன் சுத்தி சுத்தி அடிச்சிருக்காரு. எந்திரிச்சு, அதாவது இதுவரைக்கும் வரலாற்றே இல்லாத மாதிரி கட்சி ஆரம்பிச்ச முதல் நாளே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொன்னாரு. அதை இப்ப நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம், எங்கிட்டலாம் அதை பத்தி பேசாதீங்க, மக்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய முதல்வர்கள் நம்புறாங்க, அவங்க நம்பி போட்ட ஓட்டு ஒரு ஓட்டையும் நாங்க மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விடாம பதிதாக்கல் பண்ண உடனே அங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அந்த திமுகக்கு என்ன பண்றது ஏது பண்றது, நம்மள எல்லா இடத்துலயும் மொக்க நம்மளை கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே, அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விவாதம் பண்ண முடியல, நம்மளால சமாளிக்க முடியல, நம்ம கடைசி என்ன ஒரு ஆயுதம் எடுப்போம், கால்டா பண்ணிட்டு சோ அது வந்து ஒரு இதாக்குறதான பார்ப்போம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தாப்புல எல்லாரும் ஒரு 10-15 பேர் அங்க வந்து எதிர்த்து நின்று கத்த ஆரம்பிச்சு ஒரு மேல கை நீட்டி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதுக்கும் விடல ராஜ்மோகன் பயிரடி வாணி கொடுத்திருக்காரு. அதாவது
உங்களுக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு கூடாது. இந்த சைடுக்கு வந்து பேச தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதே மாதிரி எங்களை இதை விட மேலவங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருடைய கண் அசைவு கிடையாது. நாங்களாம் பொறுமையா வந்துட்டு இருக்கோம், ஒழுக்கமா வந்துட்டு இருக்கோம். சோ அதை எல்லா கட்சிக்காரங்களும் அதே நிலைப்பாட்டை நீங்க இருக்கணும், ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி அமைக்கிறத சட்டசபையில போன தமிழை வச்சுக்கலாம் 75 வருடமாக ஆட்சியாளர் இருந்த அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு சட்ட சேவையில எப்படி நடந்துக்கணும், எப்படி நாகரிகமா பேசணும் அப்படின்றது கத்து கொடுக்குன்னா என்ன சொல்ல, எனக்கெல்லாம் நினைச்சு வேற லெவல சம்பவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் உடனே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வேற ஒண்ணும் முடியல. இவங்கள்ட்ட நம்ம வந்து கேள்வி கேட்டோ, நம்ம ஏதாவது விவாதிச்சோ ஜெயிக்க முடியாது தெரிஞ்ச உடனே எல்லாரும் கோரஸ் வந்து எதிர்ச்சுன்னு சவுண்ட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பொறுமை தாங்கல, லைவ் கட் ஆயிருக்கு. நம்ம ஆட்கள் அங்க ஒரு 30, 40, 25 ரூபாய் 100 பேர் எரிச்சாங்க படுத்துறது. என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கெத்தா எரிச்ச உடனால அதுல அப்பதான் அந்த ராயபுரம் எம்எல்ஏ தாம் இருக்காருல்ல, அவரு வேற விசுவாசத்தின் வேற லெவல் விசுவாசக்காரர்ல நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நீங்க பாத்துருவீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அறிவிக்கப்படும் போது, அண்ணா யாருனா நான் யாருனா எப்படி நான் என்ன எப்படின்னா இப்படி எம்எல்ஏ ஆகன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அப்படியே சாட்சமா கால் வந்து கட்டி பிடிச்சவரு. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சரை ரொம்ப நக்கலை விமர்சனம் பண்ண தெரிஞ்ச உடனே லாஸ்ட்ல இருந்து இருப்பாரு போல. இப்படி சன் இல்லை பார்க்க ஆகிட்டு இருக்கும்போது உடனே அங்கிருந்து திபுன்னு என்ன பண்ணு சொல்லி வந்திருப்பாரு போல. ஸோ அப்படிதான் நியூஸ்ல எல்லாரும் சொல்றாங்க. அதாவது வேக வேகமா அங்கிருந்து வந்து ஒரு அடிக்கிற போர்ஸ்ல வந்துட்டாரு தேவக்கோட்டை எம்எல்ஏ தாமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியாது. ஆக்சுவலா அது நடந்துக்க கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்தோஷப்பட்டு பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. சட்டசபையில ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நாகரிகம் தெரியாம நடந்துக்கிறாங்க. இதுக்கு முந்தைய காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். திமுக வரும்போது ஜெயலலிதா அவருடைய அந்த புடவையெல்லாம் உரிமைனாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து ஏகத்தாளமா நகலையில் நடந்தவங்க தான் அந்த அதாவது ரவுடித்தனமா நடந்தவங்க தான் திமுக காரங்க. அது வந்து வரலாற்றிலே இருக்கு. சோ இப்போ வந்து அதுக்கு பதிலடி தாக்கல் கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதாவது ஒரு பெரிய ஒரு நாங்க தான் பெரிய ரவுடிக்கும் நாங்க பெரிய இதாகும் சொல்லி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்க கட்சியை அந்த மண்ணில ஒரு போடு போட்டு அதுக்கு எதிராக ஒரு கம்பீரமா வந்து நின்று அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்குற அளவுக்கு ஒரு வலிமையா வந்து பாத்தீங்கன்னா தமிழக கட்சிகள் இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவங்கள மாதிரி திருப்பி பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் எல்லாம் போயிடணும்ல. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் சோசியல் மீடியா எல்லாம் தாமூர்ல பயங்கரமா பார்த்தல தாமன் என்ன நினைச்சிட்ட சாதாரண நினைச்சியா அவர் எப்படி விட்டாரு அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து கைப்பெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன். பசங்க அப்படிதான் இருப்பாங்க, வேற பண்ண முடியும். ஸோ நான் இதுல என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, தமிழை வச்சுக்கலாம் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு அந்த உரிமையில பேசுறது அவங்க அப்பெல்லாம் எதுவுமே ஆரம்பிக்கல. நீங்க பார்த்துப்பீங்க முதல் நாள் சட்டமன்றத்திலே எவ்வளவுக்குள்ள விமர்சிச்சும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தான் இருந்தாங்க. அந்த எண்ணிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற அன்னைக்கெல்லாம். ஸோ ஆனா இதே வழக்கமா வச்சுட்டு தமிழை வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா அங்க யாருக்குமே பேச தெரியாது, எல்லாம் அம்மா அஞ்சு மாதிரி உட்காந்துருப்பாங்க. முதலமைச்சர் வாங்கி திறக்க மாட்டாரு, போய் தான் ட்வீட் போடாரு அப்படிங்கிற மாதிரி. முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் அப்படி இருக்காருன்னா அவருக்கு இறங்கி பேச தெரியாம இல்லையா? இல்ல இவங்க கேட்கிற இத்தனை கேள்வி ஒரு கேள்வி கூட அவருக்கு பயிர் தெரியாம இருக்குமா? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை கட்டமைக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்பவுமே ஒண்ணு உண்டு, சிங்கம் வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உரிமிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நமக்கு ஏத்த லெவல்ல ஒரு இது வரும்போது அவங்க பயிர் கொடுக்கணும். ஏன்னா நான் அவருடைய தராதரம்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பேச நினைக்காரு. சோ அதனால எல்லாத்துக்கும் நான் வந்து இறங்கி பேசணும் அப்படி பேசுறதா பின்னாடி இத்தனை பேர் வச்சிருக்காரு. சோ அதாவது தலைவர் எப்ப பேசணும் அப்பதான் பேசணும். சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரெக்டா தான் இருக்காரு. அவர் வந்து எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த சில்லத்தனமா எதுவுமே பேசணும் அவர் விருப்பப்படல. புரியுதுங்களா? அதுக்கு தான் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க பயிர் தகுதி பண்றாங்க. அவங்களை சமாளிக்க அவங்களால முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசலன்னு. சோ அவர் வந்து பேசிதான் அவர் வந்து எல்லாத்தையும் பண்ண அவசியம் இல்ல. சைலண்டான சம்பவக்காரர் அவரு. இங்க 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு நீங்க வைக்காத விமர்சனமா இன்னைக்கு முதலமைச்சர் உட்கார்ந்தாரு. முதலமைச்சர் உட்கார்ந்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு எதிரில்ல பலமான எதிர்க்கட்சியே இல்லாத அளவுக்கு ஓட விட்டுட்டு இருக்காரு. இப்ப கூட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வர அதிமுக படைய போயிட்டு படையூர் ஆபீஸ்ல கேட்டு முன்னாடி கேட்ட உடைக்காத உடையதான் சேர்த்துட்டு கட்சியில் சேர்த்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சேர்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். எவ்வளவு கூட்டம் தெரியுமா? அதிமுக செங்கலா பிரிக்கிற மனுஷன். அதான் நான் நேரத்துக்கு சொல்லியிருப்பேன். அதாவது அவருடைய அதாவது இத்தனை வருஷமா அரசியல் வராச்சுல காலங்காலமா எம்எல்ஏ அமைச்சரா இருந்தவங்க எல்லாம் ஓடி வராங்க சேர்றதுக்கு. ஆனா இத்தனைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் சந்திக்கல. அவர் சந்திக்காம கட்சியில உள்ள அதுக்கு அடுத்த கட்டவிலான புசியானந்து ஆதரவு செங்கோட்டைன்னு சொல்லி இவங்களுடைய தலைமையில தான் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கே அவ்வளவு தள்ளு முள்ளு எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா அவர் யாரையுமே பாத்தீங்கன்னா சந்திக்காம இருக்காரு. சோ உங்களுக்கு புரியும். சோ அவருடைய லெவலுங்கிறது அவர் அங்க போயிட்டாருங்க. அவரு ஐயோ என்ன சொல்ல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச மாட்டேங்காருன்னு
சோ உண்மையிலேயே தரமா திருப்பி பண்ணிருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காண்டி இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை வேற ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பதிலடி தாக்குதல் பண்றதுக்கு வந்து தயாரா இருக்காராம். அது வரைக்கும் போட்டாங்க. அதனால நீங்க வந்து அந்த லைவ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது, அதாவது நேரடி ஒளிபரப்பு பண்ணுவோம். அதாவது நிறைய பேர் இந்த லைவை கட் பண்ணது, அதாவது மாச்சம் வந்தீங்க, நாங்களாம் நேரடி ஒளிபரப்பு பண்ணுவோம் இந்த லைவை கட் பண்ணாம அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்களும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்றீங்க, லைவை கட் பண்றீங்களா அப்படின்ட்டு. ஆடா பாவிகளா, இல்ல அவர் வந்து சட்டம் சொல்ற அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் லைவ்ல காமிச்சிருக்காரு. ஒரு இடம் கூட கட் ஆகல. இன்னைக்கு ஏதோ ஒரு தொழில்நுட்ப காரணமாக பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லைவ் கட் ஆகிட்டு. உடனே இதுக்கே சரி இந்த மாதிரி லைவ் ஏன் கட் பண்றீங்க அப்படின்னு இவ்வளவுக்குள்ள கேள்வி கேட்கறாங்களா. திமுக ஆட்சியில காட்டவே இல்லையே. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி ஒரு பைய கூட கேட்கலையே. இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் லைவ் கட் பண்ணுறது அவருடைய நோக்கமே கிடையாது. இப்ப ஃபுல்லா தான் காட்ட போறாரு. ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா தான் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எல்லாமே வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ இளைய தலைமுறையில இருந்து எல்லாரும் இப்ப நாமெல்லாம் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கொடுத்துறதா முழுமையா வந்து பார்த்து சொல்லுவோம் பார்ப்போம். இப்ப முதலமைச்சர் விஜய் பங்கேற்கிறாரு, அதனால நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பாக்குறோம். சோ சினிமா பார்த்துட்டு இருக்க எவ்வளவு பேரை நியூஸை பார்க்க வச்சு சட்டமன்றத்தெல்லாம் பார்க்க வச்சிருக்காங்கன்னா அது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த மாஸ் தான் காரணம். உண்மையிலே அவருக்காண்டி தான், அவருக்காக தான் இங்க வந்து எல்லாமே மாறிட்டு இருக்கு. சோ அந்த வகையில நேற்று சட்டமன்றத்துல திமுக கொட்டத்தை அடக்கியிருக்காங்க தமிழை வச்சுக்கலாம். சோ இப்போ புரிஞ்சிருக்கும் திமுக காரங்களுக்கு, சாதாரணமா வரலடா டிவிகே காரன், நீங்க எல்லாம் தற்குறி விசில் அடிச்சா குஞ்சுகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு விமர்சிச்சு அதை கேட்டு அதெல்லாம் எகிரி அடிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்கடா. சோ சும்மா விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். சோ இதுல சில பேர் போடுறாங்க, அதாவது இந்த திமுகவுடைய செம்முனுக்கிகள் இந்த யூடியூப் ட்விட்டர்ல பாத்துருந்தேன், பார்த்தல நேத்து வந்து விவாதத்துல லைவ கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க, அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு. உண்மையிலேயே உங்க லைவ கட் பண்ணாம போடுறதுனா உங்களுடைய மனநாட்டை சந்தி சிரிச்சிருக்கும். நேத்து வந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க அப்படிங்கிற போது உங்களுடைய இத்தனை வருடம் அந்த அரசியல் வரலாற்றுல நீங்க பெரிய கெத்து, நாங்க சட்டசபையில போனா இப்படி பண்ணணும் அப்படி இப்படி சொல்லிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்னுலாம் பண்ணி விட்டுருப்பாங்க. நேற்று லைவ மட்டும் காமிச்சிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவைக்கா வேற லெவல சமம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. சோ அதனால சும்மா வந்துட்டு இந்த மாதிரி வாய்ச்சாடெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்காங்க. சரியா? சரி, இதுல நான் இன்னும் பொதுவா ஒன்று சொல்றேன்னு கேட்டுக்கிட்டுங்களேன். அதாவது நீங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா சீனியர் தான் அந்த சட்டசபையில சட்டமன்றத்துல, நீங்க இவ்வளவு வட்டமா அரசியல் வந்து வரீங்க, முதன்முறையாக தமிழை வச்சுக்கலாம் வந்திருக்கு, ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு சீனியருங்கிறவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் ஜூனியர்களுக்கு. சரி, எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டசபையில எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சிகள் இருக்கணும், எப்படி நாகரிகமான முறையில பேசணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பெரிய நாங்க தான் ஏதோ இது அப்படி இப்படின்னு ஓவரா சீன் போட்டீங்கன்னா பார்த்துட்டு சும்மா போவீங்களா? உங்களோட இது இள ரத்தம் எகில் அடிச்சுன்னா என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. உண்மையிலே தரமான சம்பவம். ஸோ நேற்று எத்தனை பேர் தான் பார்த்து மெஸ்ல ஆயிட்டீங்க, எவ்வளவு பேர் அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம்.